நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. காய் காய்மா சார், காய் வேணுமா சார்? வேணாம்ப்பா. சார் எல்லாம் பச்சை காய்கறி சார். பச்சையா இருந்தாதான் காய். சார் என்ன சார், சொந்த வீடா சார்? என்னடா கேள்வி இது? சொந்த வீடு தான். சொந்த வீடா? கேட்டிங்களா கேட்டிங்களா? வீட்டு அமைப்பே நல்லா இருக்குது சார், அதான் கேட்டேன். அது நானே பிளான் போட்டு கிட்ட இருந்து ஒரு செங்கலா எடுத்து தட்டி தட்டி பார்த்து கட்டினது. அதான் 1.5 கிலோ 5 ரூபா சார். வேணாம்ப்பா. இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா போதும் சார், வேற என்ன சார் வேணும்? சும்மா பேலஸ் மாதிரி இருக்குது சார். இது என்னையா பிரமாதம்? இதே மாதிரி 5-6 வீடு சொந்தமா இருக்கு எனக்கு மெட்ராஸ்ல. அடேங்கப்பா, 5-6 வீடு இருக்கா மெட்ராஸ்ல? கேட்டிங்களா? ஆமையா, பலசரவாக்கம், அண்ணா நகர், கோட்டூர்புரம் எல்லா இடத்துலயும் இருக்கு. பலசரவாக்கம், அண்ணா நகர், கோட்டூர்புரம் எல்லா இடத்துலயும் இருக்கா? கேட்டிங்களா கேட்டிங்களா? சார் கத்திரிக்காய் பெங்களூர்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு சார். வீடு எவ்வளவு கிரவுண்ட் சார்? அது இருக்கியா 4-4.5 கிரவுண்டு. பில்டின் ஸ்பேஸே 4000 சதுரடி இருக்கும். 4-4.5 கிரவுண்டா? 4000 சதுரடியா? கேட்டிங்களா? எத்தனை பெட்ரூம் இருக்குன்னு கேட்ப போல் இருக்க. நினைச்சேன் சார். 5 பெட்ரூம் இருக்கியா? நீ என்ன வீடு வாங்க போறியா? எங்க சார் நீங்க வேற. வெஜிடபிள் வித்தா வீடே வாங்கலாம் ஐயா. ஒன்னும் தங்கம் விற்கணும், இல்ல வெஜிடபிள் விற்கணும். இப்படி 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 சார் போடலாங்க சார். போடலங்க. காய்கறி எனக்கு தோட்டத்துல இருந்து வருதுயா. தோட்டம் கூட இருக்கா? எங்க இருக்காப்ல? சோளம்பாக்கத்துல. அதான் சக்கியா நானா? சோளம்பாக்கத்துல தோட்டம் இருக்குதான். கேட்டிங்களா? அது இருக்குது கேளம்பாக்கம் பக்கத்துல சோளம்பாக்கம். கேளம்பாக்கம் பக்கத்துல சோளம்பாக்கமா? கேட்டிங்களா? அதனது கேட்டிங்களா கேட்டிங்களான்னு சொல்லிட்டே இருக்க. அது என் பழக்கம் சார். என் காது கொஞ்சம் டல்லு, அதான் அடிக்கடி என்னையே நான் கேட்டுக்குவேன். ஏயா, காதை சுத்தி துண்டை இப்படி இறுக்கி கட்டிக்கிட்டா காது எப்படியா கேட்கும்? எனக்கு அடிக்கடி ஜல்பு பிடிச்சிக்கும் சார். இந்த கருப்புக்கு காத்து ஒத்துக்கிறது இல்ல, அதுக்கு தான் இந்த துண்டை போட்டு இப்படி கட்டிக்கிறது. ஆஹா, என்ன சொல்லு, டொமேட்டோ மாதிரி வரவே வராது. எத்தனை விட்டமின் இருக்கு தெரியுமா அதுல? எடுத்துக்கிட்டுப்பா. அதான் எடுத்துக்கிட்டீங்களா? தேங்க்யூப்பா. சார் கார் நிறுத்த கூட இடம் வசதியா இருக்கு. ஒரு சிஎலோ 2 மாருதி எஸ்டி நிறுத்தணும்னாக்க சௌரியமா இடம் வேணாமா? ஒரு சிஎலோ 2 எஸ்டி மிக்குதா? இது என்ன பிரமாதம்? இன்னொரு சிஎலோ கார் வேற வரப்போகுது. கூடிய சீக்கிரம் நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு சம்மந்தியாக போறேன். அது காரு சார். நீங்க இந்த சீசன்ல டொமேட்டோ ரொம்ப எக்கச்சக்கம் இல்ல, எடுத்துக்கிட்டா. அப்பா, உன்னை பார்த்தா பேர் என்னன்னு கேட்கணும் போல் இருக்கு. உன் பேர் என்ன? கருப்பு. உன் கலரை கேட்கலையா, பேரை கேட்டேன். பேர் தான் சார் கருப்பு. கருப்புன்னு யாராவது பேர் வச்சுக்கோங்களா ஐயா? கருப்பு சாமிங்கிறத சுருக்கி தான் சார் கருப்புன்னு வச்சுக்கிட்டேன். வரேன் சார், அடிக்கடி வருவேன். காய் வாங்கலையாமா? காய் காய் வாங்கலையாமா? காய் 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 வாங்கலையாமா? காய். கேட்டுங்களா சார்? எல்லாம் கரெக்டு தான் சார். ஆனால் அந்த ஆள் தான் சார் கொஞ்சம் அல்ப மாதிரி இருக்காரு. பேசிக்கிட்டே ஓசியில் 2 டொமேட்டோ எடுத்துகிட்டு போயிட்டார் சார். சரி சார், ஓகே சார். யாரையும் காணுமே. சுந்தரம் ஜிம்ல தான் இருப்பாரு. மார்னிங் ஹவர்ஸ்ல அங்கதான் அவரை பிடிக்க முடியும்னு அந்த பிஏ சத்தியம் பண்ணி சொன்னா படுபாவி போய் சொல்லி அலைய விட்டுருக்கான். ஒருவேளை ஸ்விம்மிங் பூல்ல தண்ணிக்குள்ள இருப்பாரா? கௌதம், கௌதம் இங்க வாயா. இங்க பாரு, ரைட் சைடு கார்னர்ல. சார் நீங்களா சார்? சார் மார்னிங். இங்கதான் இருக்கீங்களா? கவனிக்கல சார். நான் எப்பவும் காலை வேலையில இங்க தான் இருப்பேன். இன்னித்து நேற்று பழக்கம் இல்லப்பா. 20-25 வருஷம் பழக்கம். ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கீங்களா சார்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் உங்களை.
ஆ, வருங்கால முதலாளியா பிடிச்சிருக்கா வருங்கால மாமனாரா பிடிச்சிருக்கா? அதுக்கு இல்லப்பா, உனக்கு நான் ஆஃபர் கொடுத்து 4-5 நாள் ஆச்சு, ஆளையே காணும். வரமாட்டியோன்னு நினைச்சேன். அதான் வந்துட்டேன் சார். சார் வந்து ஒரு நல்ல நியூஸ் சொல்லணும் சார். என்ன? நீங்க எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன் சார். ஆ, எனக்கு இறங்கி வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும்பா. இப்படியே பேசுவான். ஆமா கௌதம், உனக்கு சிரசாசனம் வருமா? அவ்வளவுதானே சார், நான் ரெடி சார். ஐயா, உனக்கு சிரசாசனம் வருமானு தானே கேட்டேன். படக்குன்னு தலைகை நின்றுட்டியா? சார் நீங்க கொடுக்குற ஆஃபர்ல என் வாழ்க்கையை தலைகீழா மாற போகுது சார். அதுக்கு சிம்பாலிக்காவும் கரெக்டா இருக்குன்றியா? சாரி சார், உங்க முன்னால காலை மேல வச்சுட்டு பேசுறேன். ஏய்யா, தலைகீழ் நிற்கும்போது கால் மேலே தான் இருக்கும், தரையில இறக்கும். அது இருக்கட்டும், உன் வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாருக்குமே கால் தரையில இல்ல சார். எல்லாரும் சிரசாசனமா? பறக்குறாங்க பறக்குறாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் தெருவில் பாக்குறவங்க கிட்ட எல்லாம் மருமக வரப்போறா மருமக வரப்போறான்னு சொல்லிக்கிட்டே திரியுறாங்க சார். வீட்டுக்குள்ள ஒரே சந்தோஷம் தான் சார். சடுகுடு, ஒரே சந்தோஷ சடுகுடு. இருக்காதா பின்ன? 4000 சதுரடியா உன் வீடு. சடுகுடு என்ன, ஃபுட்பாலே ஆடலாம். சார் நான் எங்க வீட்டை பத்தி உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே சார். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீ சொன்னா தானே. அப்போ எங்க வீட்டை நீங்க பாத்திருக்கீங்க? பார்த்த மாதிரின்னு வச்சுக்க. சரி, ஆகாஷ்ட பேசினியா? ஆகாஷ் என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டான் சார். கடவுள் ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை தடுப்பார்னு சொல்லுவாங்கடா. ஆனா உன் விஷயத்துல 2 கதவையும் திறந்து 10ஆவதுக்கு எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டுருக்காருடா அப்படின்னு சொல்றான். சார் இது எல்லாத்துக்கும் நான் உங்க காலை தொட்டு கும்பிடணும் சார். சரி, அது இந்த பொசிஷன்ல எப்படி முடியும்? இறங்கின பிறகு பார்த்துக்குமே. ஆமா, அண்ணா நகர், வலசரவாக்கம், கோட்டூர்புரம் இங்கெல்லாம் கூட வீடு இருக்காம உங்களுக்கு? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீ ரொம்ப ஹம்புலா இருக்க. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. யாரு? ஆகாஷ் சொன்னானா? ராஸ்கல். அப்பாவே சொன்னாரு. ஐயோ எங்க அப்பாவை பாத்துட்டீங்களா? அவரை எங்க பாத்தீங்க? பார்த்த மாதிரி. சார் நீங்க மாதிரி மாதிரின்னு சொல்றத பார்த்தாலே எங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. பொண்ணை கொடுக்க போறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா? ஆனா உங்க அப்பா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி. அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே சார். அவர் ஒரு மாதிரி இல்ல, 2-3 மாதிரி. சார் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? காய்கறிக்காரன் வண்டியை தள்ளிட்டு வந்தா ஒண்ணுமே வாங்காம பேசி அனுப்பிச்சிட்டு போற போக்குல 2 டொமேட்டோ வேற எடுத்து வராம. ஐயோ அதெல்லாம் கூட வாட்ச் பண்ணிட்டீங்களா? பண்ணுவாரு. அவரு ரொம்ப சிக்கனம் சார். லைஃப்ல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். டொமேட்டோ திருடியா? என்ன சார் இது ரொம்ப சிக்கனமா இருக்குன்னு சொல்ல வந்தேன் சார். பின்ன இருக்காதயா, மெட்ராஸ்ல 2-3 வீடு கட்டணும்னா டொமேட்டோ எவ்வளவு எடுத்துருக்கணும்? சும்மா சொன்னேன். சார் ஆகாஷ் ராஸ்கல் விலாவரியா உங்ககிட்ட விவரிச்சிருக்கான் சார். நீங்க அவன் சொல்றத அப்படியே எடுத்துக்காதீங்க சார். உன்னை பத்தி நிறைய நல்லா சொல்லியிருக்கான் சார். நீங்க அதை மட்டும் அப்படியே எடுத்துங்க சார். சார் இந்த சிரிப்புக்கு என்ன சார் அர்த்தம்? இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ சார்? நிச்சயதார்த்த அன்னைக்கு தட்டுல வச்சு ஆர்டர் தரேன், போதுமா? தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். கௌதம் சார் நிச்சயதார்த்தத்துக்கு சீக்கிரம் நல்ல நாளா பார்க்க சொல்லியா? இந்த மாசத்துலயே பார்க்க சொல்றேன் சார். வெரி குட் வெரி குட். ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை ரகசியமா பார்க்கணும், அவளோட பேசணும், இந்த கியூரியாசிட்டி இல்லையா உனக்கு? சார் நான் பொண்ணை பார்த்துட்டேன் சார். எப்போ? வந்து மனக்கண்ணால பார்த்துட்டேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். சார் வீட்டு பெரியவங்க கிட்ட ஏதாவது சொல்லணுமா சார்? என்ன உங்க அப்பா ரொம்ப கேட்டதா சொல்லு. சரி சார். டொமேட்டோ அதிகம் திருடாதேன்னு சொல்லு சார். ஒண்ணுமில்லப்பா, தமாஷ். சரி நீ கிளம்பு. சார் நீங்க? எனக்கு வரதுக்கு இன்னொரு 1/2 hour ஆகும்பா. சரி சார், நான் வரட்டுமா சார்? ரைட். கௌதம் சார், எனக்கு ஒண்ணு மறுபடியும் சந்திக்கணுமே. எதுக்கு சார்? இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சார் நான் வந்து உங்களை ஆபீஸ்லயே வந்து பாக்குறேன் சார். ஏன்? ஏன்னா இங்க கழுத்து போச்சு சார், இப்போ மூக்கு போச்சு சார். சாரி, மூக்குல பிளாஸ்டரோட வீட்டுல போய் நிக்காத, அதிகமா இருக்கும். சரி வரேன் சார். ரைட் ரைட் ரைட். வெயிட் வா. மா நான் வெளியில போயிடுறேன். சரி, போன விஷயம் என்னாச்சு? அந்த சுந்தரம் என்ன முதல்ல தலைகீழ் நிற்க வச்சாரு. ஐயோ, சரிடா, வேலை என்னாச்சு அதை சொல்லு முதல்ல. நிச்சயதார்த்த தட்டுல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ. அந்த ஆகாஷ் ராஸ்கல் அடிச்சு விட்டுங்கம்மா நம்மளை பத்தி பொய்யா. அவனுமா சொல்லட்டுடா, இந்த சம்பந்தியோட பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே அந்த சுந்தரம்.
உங்க அல்பத்தனத்தை பத்தியும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. சரி, வெட்டி அரட்டை எல்லாம் போதும். இப்ப யார் சூப்பர் மார்க்கெட் போறீங்க? நான் போக முடியாது, அப்பா போக சொல்லுங்க. அவர் கமிஷன் அடிப்பாருடா. அம்மா, அதுவும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்மா. தாலி கட்டின புருஷனுக்கு இப்படி ஒரு சர்டிபிகேட் பார். பிகாஸ் யூ டிசர்வ் இட். நீ போயிட்டு வாயேண்டா. என்னம்மா நீங்க கிரேட் மேன் சுந்தரம் அவருக்கு மாப்பிள்ளையா போறேன்னா நான் போய் சூப்பர் மார்க்கெட்ல உளுத்தம் பருப்பு தோரம் பருப்புலாம் வாங்கணுமா? அப்பா போக சொல்லுங்க. நீ வெறும் மாப்பிள்ளை தான்டா, நான் சம்மந்தி. நான் பைய எடுத்து சூப்பர் மார்க்கெட்லாம் போக முடியுமா? நான் போக முடியாது. தயிர்காரி கனா கண்ட கதையா தான் இருக்கு. வாக்குவாதம் பண்ணாம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க. போங்க. அவர் போக சொல்லுங்க. அவனை போக சொல்லு. அவர் போட்டோம். அவன் போட்டோம். அவர் போட்டோம். அவன் போட்டோம். அவர் போட்டோம். ராத்திரி சோறு கிடையாது. போலாமடா. போலாம், 2 பேரும் போலாம். நீ சரியா சாமான் வாங்குறியான்னு உனக்கு நான் காவல். நீங்க கமிஷன் அடிக்காம இருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு நான் உங்களுக்கு காவல். ஜோடியா போறோம் 4 ஜோடியா போறோம் 5 6 7 ஜோடியா போறோம் 6 7 8 9 ஜோடியா போறோம். 2 பேரும் வலது காலை எடுத்து வச்சு வெளியே கிளம்புவோம். ரெஸ்டாரண்ட் வா வாங்குதுடா. முதல்ல ஒரு கப் காஃபி சாப்பிட்டு அப்புறமா ஷாப்பிங் போவோமே. ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்புறம் போலாம் காஃபி சாப்பிட. ஏண்டா, நான் உனக்கு அப்பாவா இல்ல நீ எனக்கு அப்பாவா? ரெண்டாவது சொன்னதுதான். வாங்க பேசாம. பா, இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீங்க வாங்குங்க. இந்த உளுத்தம் பருப்பு தோரம் பருப்புலாம் வாங்குறதுக்கு என் பிரஸ்டீஜ் இடம் கொடுக்கல. என்னடா பெரிய பிரஸ்டீஜ்? நீ எனக்கு பிள்ளையா பிறந்தது பெரிய பிரஸ்டீஜ் உனக்கு. ஆமா, மல்டி மில்லியனர் சுந்தரத்தோட மாப்பிள்ள. அந்த பிரஸ்டீஜ் எப்படி? இந்த காஸ்மெட்டிக்ஸ் பவுடர் கிரீம் இதெல்லாம் நான் வாங்குறேன். ப்ரொவிஷன்ஸ்லாம் நீங்க வாங்க. இந்தாங்க. என்னடா போதும் போதும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் வாங்க. இது பில்லோட. நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர், அவ்வளவுதான். ஐ எம் கோயிங் அப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிண்டல் இருக்கட்டும். சுந்தரத்திட்ட வரதட்சணை தான் வாங்க முடியாது. வீட்டு வேலை செய்யறதுக்கு 2 ஆளாவது ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்குறேன். சார் சார் சார், ஒரு நிமிஷம். அறிவு இருக்கா உனக்கு? மேலே அடிச்சுட்டு போறிய, பொம்பளை மேல அடிக்கிற மாதிரி. போயா. லவ் லெட்டர்ஸ் இப்படிலாம் கூட சாக்லேட்ஸ் வருதா? யாருக்காவது கொடுத்தா நல்லா இருக்கும். அருந்ததை மீட் பண்ணி கொடுக்கலாமே. அருந்ததி தனியா தான் ஷாப்பிங் வந்திருக்கா? தைரியமா 4 வார்த்தை பேசினா என்ன? What an opportunity. God sent. நாமளே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பேசிட வேண்டியதுதான். மடையா மடையா. யாரு யாரு? நான் தான் உன் மனசாட்சி பேசுகிறேன். அது மனசாட்சியா? இலக்கண சுத்தமாக பேசுகிறேனே, அதிலிருந்தே தெரியவில்லையா? போதும் போதும், கழுத்து இருக்காத, சாதாரணமா பேசு. இத பாரு, பெரிய மனுஷன் வீட்டு பொண்ணு, பேசி கீசி வைக்காத, பிரச்சனை ஆயிடும். வேண்டாம். பேசினா என்ன தப்பு? நான் என்ன அண்ணியனா? கல்யாணம் பண்ணி போறவன் தானே. அறிவு கட்டவனே, இது வரைக்கும் நீ தான் அவளை பார்த்திருக்க. அவ ஒரு தடவை கூட உன்னை பார்த்ததில்ல. இப்ப போய் நீ பேசினா எப்படிடா சரியா இருக்கும்? முட்டாள் முட்டாள். நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு பேசிட்டு போறேன், அவளும் சந்தோஷப்பட போறா. பிளட்டி ஃபூல். வேண்டாம், சொன்னா கேளு. நான் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன். என்ன நீ பிளட்டி ஃபூல்ங்கிற முட்டாளுங்கிற மடையாங்கிற? ஆமா சொல்லுவேன், எனக்கு இல்லாத உரிமையா? நான் உன் மனசாட்சிடா. அறிவு கட்டவனே, அறிவு கட்டவனே. ரொம்ப ஓவரா போற, என்ன தடுக்காத. நான் முடிவு பண்ணிட்டேன், பேச போறேன். வேண்டாம், சொன்னா கேளு. அட்வைஸ் ஒரு தரம் தேவையில்ல, அட்வைஸ் 2 தரம். டோன்ட் இன்டர்ஃபியர். அட்வைஸ் 3 தரம்.
வாயா. நான் என் கடமையை செஞ்சுட்டேன். காட் சேவ் மை பாஸ் கௌதம். ஹலோ, குட் மார்னிங். உங்ககிட்ட தான் சொல்றேன். குட் மார்னிங், ஐ எம் கௌதம். ஓகே, வாட் இஃப்? இது தனியாக தானே வந்திருக்கீங்க, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைக்கிறேன். வாட் டு யூ மீன்? என்ன அழகா இருக்கீங்க. அன்னைக்கு பார்த்ததை விட கலர் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கு. அது சரி, பணக்கார வீட்டு பொண்ணு, வேலைக்கு ஒரு சோப் போட்டு குளிப்பீங்க, கேட்கணுமா? மிஸ்டர், உங்களுக்கு என்ன பைத்தியமா? முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிட்ட ஓவரா வழிகிறீங்களே. முன்ன பின்ன தெரியாத பொண்ணா நீங்க? நைஸ் ஜோக், நைஸ் ஜோக். ஏ மிஸ்டர், ஒழுங்கா இந்த கடை விட்டு போற ஐடியாவே இல்லையா உனக்கு? என்னோட என்ன மேன் உங்களுக்கு பேச்சு? கொஞ்ச நாள்ல ரொம்ப தெரிஞ்ச பொண்ணா போறீங்க. சொல்ல போனா என் உறவுக்கார பொண்ணா போறீங்க. என்ன, யாரையாவது கூப்பிட போறீங்களா? கூப்பிடுங்க. உங்க அப்பா வந்திருக்காரா? அவருக்கு தெரிஞ்சா உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த பாருங்க, என் கோவத்தை கடறாதீங்க. மரியாதையா எங்கேருந்து போயிடுங்க. நான் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவ. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமோ என்னவோ, நீங்க என் ஒய்ஃப் ஆக போறீங்க. யாரும் இல்ல, நான் தான் பாஸ், மனசாட்சி. சொன்னேனே, கேட்டியா? அடடே, சுந்தரம் பொண்ணு அருந்ததி அவதானா இல்ல அவளை பேரு வேற யாராவதா? அவளேதான், அவளேதான், சந்தேகமே இல்ல. சௌக்கியமா இருக்கியம்மா? நீங்க யார்? நீங்க தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. நான் தான் உன்னை பார்த்திருக்கேன். நீ எங்க என்ன பார்த்த? சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. இந்த இன்னசென்ஸ் தான் அவனுடைய பிளஸ் பாயிண்ட். பெரிய பணக்கார விட்டு பொண்ணு நீயே ப்ரொவிஷன் வாங்க வந்திருக்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சார், பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அது திடீர்னு உன்னை பார்த்ததுல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். கூப்பிடு, கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உனக்கு என்ன அறிவில்லையா? என்ன பேச்சுது? அது இனிமையான குரலை கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேம்மா. இந்த பாரு, என்ன பார்த்து திருவள்ளுவர் மாதிரி இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்ன முத ஆள் நீ தான். நானா? எப்ப சொன்னேன்? என் கனவுல வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க. என்ன, இது ஒரு மென்டல் கேஸா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லியே ஆகணும், எப்பவும் என் கனவுல நீ தான். என்ன திமிர்றா உனக்கு? கழவா, ஜாகிரதை. வயசான ஆளாச்சேன்னு விட்டுட்டு போறேன், இல்லனா ஈவ் டீசிங்ல உள்ள தள்ளிருப்பேன். என்ன விலை இது? அப்பா சமார. நாம அடி வாங்கினதை காட்டிக்கவே கூடாது, மானம் போயிடும் வீட்டுல.